ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ்டுவல். இன்றைக்கி நம்ம கந்த சஷ்டி 2025 அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி 4வது நாள். நான் சரவண வரைக்கும் விளக்கு ஏற்றிருக்கேன். இனி வரக்கூடிய 2 நாள் நம்ம அந்த 2 விளக்கையும் ஏற்றுவோம். கந்த சஷ்டி விரதம் இருக்கிறவங்க எதுக்காக எதை நினச்சி விரதம் இருக்கீங்களோ அதில் ரொம்ப மும்முரமாக முருகன்ட்ட எல்லாமே ஒப்படைச்சி நல்லபடியாக ஆத்மார்த்தமாக இருங்க. விரதம் இருக்கிறவங்க நிறைய தண்ணி குடிங்க. தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு எந்த கடவுளும் உங்களுக்கு சொல்ல கிடையாது. ஃப்ரூட்ஸ் சாமிக்கு நீங்கள் படைக்கிறத பழங்கள் சாப்பிட்டுக்கலாம். அதுலேயும் எந்த தப்பும் கிடையாது. இப்போ ஒரு கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த கோயிலில் பிரசாதம் கொடுக்குறாங்க, ஐயோ நான் விரதம் இருக்கேன் சாப்பிடக்கூடாது அப்படின்னு இல்லை. அது சாமியோட பிரசாதம், நீங்கள் சாப்பிடலாம். அதில் எந்த தப்புமே கிடையாது. யாராவது அது தப்பு சொன்னாலும் நீங்கள் சொல்லி புரிய வைங்க. ஏன்னா நிறைய பேருக்கு அதை பற்றி தெரியலை. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க விரதம் இருக்கிறாங்க. அவங்க டீ காஃபி ரெகுலராக எடுக்கிறவங்க இப்போ எடுக்கக்கூடாதுன்னு யாரோ சொல்லிட்டாங்கன்னு 3 நாளாக ரொம்ப தலைவலி. ஏன்னா அவங்களோட ரெகுலர் அது டீ காஃபி மிளகு விரதம் இருக்கவங்க தான் எடுக்கக்கூடாது. மற்றபடி விரதம் இருக்கவங்க எடுத்துக்கோங்க. உங்கள் உடம்பு நிலையை அனுசரித்து நீங்கள் உங்கள் விரதம் எடுக்கக்கூடியதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. 2வது இந்த விரதத்தை இருக்கிறவங்க எதை நினச்சிருக்கீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு நான் சாமிக்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறேன்.